டே 2 ஆஃப் குட்டி கான்செப்ட் பெரிய லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சங்க் காஸ்ட் ஃபேலன்ஸின்ற கான்செப்டை தான் பார்க்க போகிறோம். இப்போது நமக்கு பிடிச்ச ஆக்டரோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நம்ம ஸ்நாக்ஸையும் வாங்கி வச்சுட்டு தான் கண்டிப்பாக உள்ளாரே போவோம். அப்படி நம்ம உள்ளார போயிட்டு படம் பார்க்குறப்பவே ஒரு இன்டர்வல்லே நமக்கு இந்த படம் போரிங் இருக்குன்னு தெரிஞ்சாலுமே நம்ம பாதியிலே ஏஞ்சி வர மாட்டோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மணி இன்வெஸ்ட் பண்ணிட்டனால முழு படத்தையும் பார்த்துட்டே தான் வந்திருப்போம். இதே மாதிரி எக்ஸாம்பிள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு புக்கு ஆசையாக வாங்கியிருப்போம். பாதி புக்கு படிக்கிறப்பே நமக்கு போரிங்காக இருக்கும். ஆனால் பாதி புக்கு காசு போட்டு வாங்கிட்டோமேன்றதுக்காக அந்த போரிங் புக்கை நம்ம படித்து முடிச்சிருப்போம். அந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸும் இந்த மாதிரி நமக்கு லைஃப்பில் நடந்திருக்கலாம். ஏன் ஈவன் ஷேர் மார்க்கெட்டில் கூட ஒரு ஷேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சி வாங்கியிருப்போம். ஆனால் நம்ம நினச்ச மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காது. ஆனாலும் வாங்கிட்டோமேன்றதுக்காக திரும்ப திரும்ப மணி அதிலே போட்டிருப்போம். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்டில் நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகுதுன்னு தெரிஞ்சாலுமே அது ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்காக அது இன்னும் மணியை இன்வெஸ்ட் பண்ணி டோட்டலாக கொலாப்ஸ் ஆன கம்பெனிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான் சங்க் காஸ்ட் ஃபேலன்சி. ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்டோ இல்லை இந்த ஐடியாவோ ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதிலிருந்து பின்வாங்கிறது தான் பெட்டர் ஐடியா. தேவையில்லாமல் திரும்ப திரும்ப மணி அதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம சக்ஸஸ் ஆகிறத தான் நம்ம பண்ணணுமே தவிர திரும்ப பண்ண தப்பையே பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம லைஃப் மாறாது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எக்கனாமிக் கான்செப்டை லைஃப் கூட கனெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க எஸ்பிகே ஸ்டோரிஸ் அண்ட் க்ரோத் சேனல்.